ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் ரீசனிங் டாபிக் போத் குரூப் 2 2A மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி ரெண்டு எக்ஸாமுக்குமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் அது நம்மளோட ரீசனிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹியோ 7th question, already 6 questions நமக்கு part 1 and part 2 explain பண்ணியிருக்கோம். 7th question, if minister can be coded as RETSINIM, then how would you code president அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் பாருங்கள், மினிஸ்டர் அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னா RETSINIM. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கொஷினை அப்சர்வ் பண்ணுங்கள். நல்லா அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். ஒன்றுமே இல்லைங்க, மினிஸ்டருங்கிற வார்த்தை இருக்குல்ல, MINISTER, அதை ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. லாஸ்ட் இருக்கு ஆரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு இ, அப்புறம் டி, தென் SINIM. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போது இந்த வேர்ட் பிரசிடெண்ட்டை மாற்ற போகிறோம். ஸோ PRESIDENT பிரசிடெண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட லாஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போடணும். T அண்ட் தென் இந்த N இருக்குல்ல, அதை போடுங்க. NEDISERP. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பி. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 8th question. A is brother of B. ஸோ பேசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொஷின்ஸ் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபுல் கொஷினை ரீட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல் கொஷினை நம்ம ரீட் பண்ணிப்போம். A is brother of B. B is the brother of C. C is the husband of D. E is the father of A. How is D related to ES? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பக்கத்தில் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேல் ஜெண்டராக இருந்தால் நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுப்போம், ஃபீமேலாக இருந்தால் ட்ரையாங்கிள் போட்டுப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க. ஏ என்னென்னா பிரதர் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இது ப்ரோன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஏ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிரதர் ஆஃப் பி. அப்போ ஏ ஒரு பாயாக தான் இருப்பாங்க. ஸோ சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏங்கிறது ஒரு பாய். ஓகே, அவங்க என்னது பிரதராக இருக்காங்க. யாரோட பிரதர், பியோட பிரதராக இருக்காங்க. நமக்கு பிங்கிற ஜெண்டர் என்னன்னு தெரில. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பி இஸ் த பிரதர் ஆஃப் சி. ஸோ பியும் யாருன்னா பிரதர். ஸோ பிரதர்னால் நமக்கு தெரியும் மேல் ஜெண்டர். ஸோ சர்க்கிள் போட்டுக்கோங்க. இவங்க யாருன்னா பிரதர் ஆஃப் சி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போமா. சி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி. சி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி ஹஸ்பண்ட்னா மேல் ஜெண்டர். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அவங்க யாரோட ஹஸ்பண்ட்னா டியோட ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ டபுள் லைன் போட்டுக்கோங்க, ஹஸ்பண்ட் போட்டுக்கோங்க. ஸோ சி டியோட ஹஸ்பண்ட்னா அப்போ டி ஒய்ஃபு. ஸோ ஒய்ஃப்னா நமக்கு தெரியும் ஒரு கேர்ள். ஸோ அவங்களோட ஜெண்டர் ஃபீமேல். ஸோ ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஸோ இ யாருன்னா ஃபாதர், யாருக்கு, ஏக்கு. ஸோ ஃபாதர்னால் நமக்கு தெரியும் ஆல்ரெடி அவங்க ஒரு மேல் ஜெண்டர். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ ஏக்கு ஃபாதராக இருந்தால் அவங்க தான் ஏபிசி மூணுக்குமே ஃபாதராக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸில் இருந்தே பார்த்துருக்கோம். ஏபிசி பிரதர்ஸ். ஓகேவா, இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு இ. இந்த டி இருக்காங்கள்ல, இவங்க இந்த ஈக்கு யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டி இந்த ஈக்கு மருமகள் முறை வரும். ஸோ மருமகள் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் டேர்மில் டாட்டர் இன் லா. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, டாட்டர் இன் லா.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதோட பார்ட் 1 and 2 ரீசனிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.